ஆசிய கோப்பை போட்டியில் விளையாடிய 2 வீரர்களுக்கு ஓய்வு. ஆசிய கோப்பை 2025 தொடர் செப்டம்பர் 28ஆம் தேதியோடு நிறைவு பெற்றுவிட்டது. இந்திய அணி 9வது முறையாக கோப்பை வென்றது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று முடிந்த 2025 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று விளையாடி சாம்பியன் பட்டத்தை வென்ற கையோடு நாடு திரும்பியுள்ளது. அதற்கு அடுத்து இந்திய அணியானது உடனடியாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாட இருக்கிறது. இந்தியாவில் நடைபெற இருக்கும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் பிசிசிஐயின் மூலம் அறிவிக்கப்பட்டது. சுப்மன் கில் தலைமையில் இந்த டெஸ்ட் அணியில் 15 வீரர்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஆசிய கோப்பை 2025 தொடரில் விளையாடிய வீரர்களில் 2 வீரர்களுக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஓய்வு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய டெஸ்ட் அணி கேப்டன் சுப்மன் கில்லுக்கு முதல் போட்டியில் ஓய்வு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இவருக்கு மாற்றாக ஓபனராக சாய் சுதர்சன் ஆட வாய்ப்புள்ளது. அதாவது KL ராகுலுடன் சுதர்சன் ஓபனராக ஆட வாய்ப்புள்ளது. கேப்டனாக துணை கேப்டன் ரவீந்திர ஜடேஜா இருக்க வாய்ப்புள்ளது. அதே போல ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்புள்ளது. இவர் தொடர்ச்சியாக அதிக வேலிபளு பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வருகிறார். அப்படி இருந்தும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆசிய கோப்பை 2025 தொடரிலும் ஆடி வருகிறார். பைனலில் அவரால் தொடர்ச்சியாக 140 வேகத்தில் பந்து வீச முடியவில்லை. மேலும் அவரது பந்து வீச்சில் தடுமாற்றம் தெரிந்தது. முதல் டெஸ்ட் போட்டியில் ஓபனர் இடத்தில் சாய் சுதர்சனும் அடுத்து N ஜெகதீசனும் விளையாட வாய்ப்புள்ளது. மேலும் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக வாஷிங்டன் சுந்தர் விளையாட வாய்ப்புள்ளது. இந்திய உத்தேச 11 அணியில் முதல் டெஸ்டில் KL ராகுல், சாய் சுதர்சன், N ஜெகதீசன், தேவ்தத் படிக்கல், துருவ் ஜோரல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் என கூறப்பட்டுள்ளது.